ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். பசும்பொன்னில் காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே காரில் பயணம் செய்தது இன்று காலையிலிருந்து பேசுபொருளாக இருக்கிறது. மூவர் அணியை அமைக்க இருக்கிறார்களா வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு என்பதான கேள்விகளும் எழுந்திருக்கும் நிலையில் இவர்கள் மூவரும் சசிகலா அவர்களை சந்திக்கவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஆகியோரின் சந்திப்பு என்பதும் மூவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்பது என்பதும் முக்கியமானதொரு சமிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசியல் ரீதியாக இதனை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றும் நாம் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். சசிகலாவை சந்திக்க திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சந்திப்பும் நடைபெறுகிறதா என்றே நாம் பார்க்கலாம். தற்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். பசும்பொன் அருகே பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோரின் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. மூவரும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு தேவர் ஜெயந்திக்காக பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஒன்றாக இணைந்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் இன்றைக்கு காலையில் பேசும்போது முக்கியமானது ஒரு அறிவிப்பு இருக்கிறது இதற்கு பிறகு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் நிலையில் அரசியல் கட்சியினரின் ஒவ்வொரு நகர்வும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்நிலையில் டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் ஆகியோரின் இன்றைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்பாக ஒரே காரில் மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் பயணம் செய்திருந்தனர். தற்போது டிடிவி தினகரன் அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கிறார்கள். 3 பேரும் இணைந்து தேவர் சிலைக்கு தற்போது மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இப்ப களத்துல என்ன சூழல்? அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு, இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது எப்படி பார்க்கப்படுகிறது? திலகவதி, பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது ஒரே காரில் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் பயணம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் அவர்களோடு சேர்ந்து பசும்பொன் பயணம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தியில் பங்கேற்க மதுரையில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே காரில் இணைந்து பயணித்தனர். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதத்தில் திடீரென செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். அதன் பின்பாக அவர் ரோட் ஷோ நடத்தி கூட இந்த கருத்தை மிக வலுவாக எடுத்துரைத்திருந்தார். அதன் பிறகாக டெல்லி சென்று நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்டோரையும் சந்தித்திருந்தார். இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செங்கோட்டையனை ஈரோடு கிழக்கு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனுடைய கருத்துக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும், டிடிவி தினகரனும், சசிகலாவும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எப்போது இவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள் என எதிர்பார்த்த நிலையில் இன்று தேவர் ஜெயந்தி அதேபோல குருபூஜை விழாவிற்கு பசும்பொன் செல்வதற்காக மதுரையில் ஒன்றிணைந்து ஒரே காரில் பயணம் செய்திருந்தார்கள். அதே போல மதுரையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் கூட பசும்பொன் நோக்கி தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் அபிராமம் அருகில் உள்ள சாலையில் மூவரும் சாலையில் இறங்கி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். தற்போது மூவரும் இணைந்து ஒரே வாகனத்தில் பயணமாக பசும்பொன் சென்று அங்கு தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு செய்தியாளர்களை மூவரும் கூட்டாக சந்திக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கருத்து கேட்ட போது அவர்கள் ஒன்றால் வந்தால் பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். தற்போது தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகாக ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன்
தினகரன் 3 பேரும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை வலுவாக ஒன்றிணைப்பதற்காக மீண்டும் பிரிந்த அனைவரும் ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அடுத்தடுத்த கட்ட செயல்கள் தொடர்பாகவும் விரிவான செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து பசும்பொன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, மணிகண்ட பிரபு, இப்ப இந்த 3 பேரோடு சசிகலாவும் வந்து சேர்வார், அவரை சந்திப்பதற்கான திட்டமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதே, அதற்கான சமிக்கை ஏதேனும் தெரிகிறதா? திலகவதி, நிச்சயமாக ஒருவர் பின் ஒருவராக எப்போதுமே தேவர் ஜெயந்தி விழாவிற்கு வரக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களாகட்டும், அதே போல அதிமுகவினராக இருக்கட்டும், ஒன்றன் பின் ஒன்றாக வருவார்கள். இந்த ஆண்டுதான் புதிய திருப்பமாக ஓபிஎஸும் செங்கோட்டையனும் மதுரையிலிருந்து ஒரே காரில் பயணித்தார்கள். அவர்களுக்கு பின்பாக டிடிவி தினகரனுடைய பிரச்சார வாகனமும் பின்தொடர்ந்து வந்தது. அவர்களுக்கு பின்பாகத்தான் சசிகலா அவர்களும் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அபிராமம் அடுத்த இருக்கக்கூடிய பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் அதே போல அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையனும் டிடிவி தினகரன் அவர்களை சாலையிலேயே சந்தித்தார்கள். ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டதோடு ஒரே வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் இணைந்து சசிகலாவை சந்திப்பார்களா? ஏனென்றால் 3 பேரும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அதிமுகவிலிருந்து சென்ற, அதாவது நீக்கப்பட்ட சசிகலா அவர்களை சந்திப்பார்களா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான விடையாகவும் இன்றைய தினம் நடக்கும் நிகழ்வுகள் இருக்கும் என பரபரப்பாகவே பேசப்படுகிறது. தற்போதைக்கு 3 பேரும் ஒன்றிணைந்து பசும்பொன் நோக்கி தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, முதல்ல செங்கோட்டையன் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றாக ஒரே வாகனத்தில் வந்திருந்தார்கள். தற்போது டிடிவி தினகரனும் அவர்களோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கு முன்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் பேசும்போது, இதற்கு பிறகு, இந்த சந்திப்புக்கு பிறகு, மரியாதை செலுத்திய பிறகு முக்கியமானது ஒரு அறிவிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது மணிகண்ட பிரபு? ஏற்கனவே இந்த குரு பூஜை நிகழ்வுகளில் பங்கேற்க மதுரைக்கு நேற்றைய தினமே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனியார் விடுதிக்கு வந்திருந்தார். இன்று காலை நேரடியாக அவர் தங்கியிருந்த விடுதிக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் வந்து அங்கேயே அவர்கள் ஒரு தனியான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பசும்பொன்னில் செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு மதுரை தனியார் விடுதியில் டிடிவி தினகரன் அவர்களும் அதே போல செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்பது கூட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3 பேரும் இணைந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார்கள்? அதிமுகவை, குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கையில் மிக முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக, மற்ற யார் வந்தாலும் எங்களுக்கு உடன்பாடு என்றுதான் டிடிவி தினகரனும் கூறி வருகிறார். அதன் அடிப்படையில் அது தொடர்பான முக்கிய முடிவுகளை அல்லது தங்களுடைய செயல்பாடுகளை விரிவாக எடுத்து கூறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைய தினம் இதை பயன்படுத்துவார்கள் என்றே பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் அதிமுகவில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய இந்த காட்சிகள் என்பது தேர்தலுக்கு முன்பான மிகப்பெரிய பரபரப்பை, பேச்சு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருப்பதாகவே அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. திலகவதி, இப்போதுதான் டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள், என்னென்ன காட்சிகள் அரங்கேற போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.